ஹாய் திஸ் இஸ் நான் டுடே வந்து என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ஸ்பைசியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெருசாக ஒன்றும் இல்லை, சின்ன வெங்காயம் இருந்தால் போதும், நல்ல ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் ஏற்றுக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும், பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துங்க, ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். ஒரு 15 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், பூண்டு சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், உப்பு போட்டுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஓரமாக ஒரு பக்கம் இருக்கட்டும். அகெயின் ஒரு பானால் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன், கொஞ்சம் மிச்சமாக கூட ஆயில் விடுங்க, நல்லாவே இருக்கும். ஆயில் விட்டுட்டு சூடு ஏறினதுமே வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சு விழுது இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுருங்க. லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மிக்ஸி ஜாடியில் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போய் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சிம்பிளான ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.